வணக்கம். நம்ம இப்போது பாலிமார்ஃபிசம் பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோயஷன் கன்வர்ஷன் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட் கோயஷன்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக் டேட்டா டைப் கன்வர்ஷன். அதே இது கன்வர்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளாவே எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ப்ரோக்ராமரே கன்வெர்ட் பண்ணுறது கன்வர்ஷன். ஜாவா அதுவாகவே கன்வெர்ட் பண்ணிக்கிறது கொயர்ஷன். உதாரணத்துக்கு சொல்ல போனால் டைப் காஸ்டிங் பண்ணுறோம். ஸோ அது கன்வர்ஷன். இப்போது நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் பண்ணது தான். நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன் இன்ட் இசடை. ஸோ நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறப்போ இந்த வேல்யூ இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இது கொயர்ஷன். வேல்யூ இஸ் 66. நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸை இன்டிஜர் டேட்டா டைப் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், ஒய்யை இன்டிஜர் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ரிசல்ட்டு என்ன டேட்டா டைப்பாக இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே அசைன் ஆகிக்கிருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இசட் நான் இன்டிஜராக நான் ரெப்ரசன்ட் பண்ணேன். ஆனால் இந்த இடத்துல நான் அதோடைய ரிசல்ட் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி நான் கொடுக்கல. ஆனால் ஜாவாவே ஆட்டோமேட்டிக்காக ஓகே 2 இன்டிஜர் வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்டும் ஒரு இன்டிஜராக தான் இருக்கும். ஸோ நான் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ஒரு இன்டிஜராக நான் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அதுவாகவே டிசைட் பண்ணி ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் நடக்குது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷனை தான் நம்ம கொயர்ஷன் அப்படின்னு பொருட்கொள்ளுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் தான் நம்ம எப்போவுமே அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வர்றோம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ப்ரோக்ராமர்ஸ் இதை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றப்போ அது மெமரி லொக்கேஷன் தனியாக தேவைப்படும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் இன்ட் இசட் ஸ்கூல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றப்போ மெமரி வேஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். காரணம் இசடுன்ற ஒரு வேரியபிளுக்கு அது ஒரு 4 பைட்ஸ் வரைக்கும் ஆக்குபை பண்ணக்கூடியது. காரணம் அது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ ஒரு 4 பைட்ஸ் வெயின் ஆகுது. ஸோ மெமரி வேஸ்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கொயர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றப்போ அது ரன் டைமில் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா கன்வர்ஷன் ஆகுது. ஸோ ரன் டைமில் நமக்கு கரஸ்பாண்டிங் ரிசல்ட் வந்துடுது. ஆனால் கன்வர்ஷன் பார்க்குறப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் கேஸ்டிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ டபுள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 23.98. நான் அதை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றப்போ அதை கேஸ்டிங் பண்ணி அதை கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் எக்ஸ்பிளிசிட்டாக நானே அதாவது ப்ரோக்ராமரே கன்வெர்ட் பண்ணுறோம். ஆனால் கொயர்ஷனில் நம்ம ப்ரோக்ராமர்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜேவிஎம்ஏ அந்த ரிசல்ட்டை ரன் டைமில் கன்வெர்ட் பண்ணிக்கிடும். அதனால தான் அதை கொயர்ஷன் அதாவது ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் அப்படின்ற பேர்லேயும் இதை கன்வர்ஷன் அப்படின்ற பேர்லேயும் வழங்கி வர்றோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா y = 23.98 இது இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிருக்குது. அடுத்ததாக இப்போ பாலிமார்ஃபிசம்குள்ளே வர்றோம். பாலிமார்ஃபிசம் அப்படின்னா பாலி ப்ளஸ் மார்ஃப்ஸ். ஸோ இதுதான் பாலிமார்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம், அதாவது நிறையா. மார்ஃப்ஸ் அப்படின்னா ஃபார்ம்ஸ். ஸோ பாலிமார்ஃபிசம்னா மெனி ஃபார்ம்ஸ். ஸோ நிறையா ரூபங்களில் நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாலிமார்ஃபிசம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆக்ஷனில் வெவ்வேறு வழியில் பண்ணலாம். அதுதான் பாலிமார்ஃபிசத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளே. இப்போது பாலிமார்ஃபிசம்க்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு கிளாஸில் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே நேம் ரோனி. ஆனால் 2 பேரும் எந்த இதில் டிஃபர் ஆகுறாங்கன்னா அவங்க பாடியில் தான். ஸோ ஒரு ரோனி உடைய பாடி குண்டாக இருக்கும், இன்னொரு ரோனியுடைய பாடி ஒல்லியாக இருக்கும். ஸோ அதே போல் தான் ஒரு கிளாஸில் உள்ள ஒரு மெத்தட் வேறு மாதிரி இருக்கலாம், இன்னொரு கிளாஸில் இருக்கிற மெத்தட் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த பாடி மட்டும் வேரி ஆகும். எப்படி இந்த ரோனிக்கு அந்த பாடி வேரி ஆகுதோ அதே போல் ஒவ்வொரு கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய கான்டென்ட்ஸ் அல்லது அந்த பாடி டிஃபர் ஆகக்கூடும். ஸோ ரெண்டுக்கும் ஒரே நேம் இருக்கலாம், ஆனால் அந்த கான்டென்ட் அந்த பாடி வேரி ஆகும். ஸோ நம்ம இதை 2 வகையாக பிரிக்கலாம். மெத்தட்ஸ் வித் சேம் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் ஆனால் சேம் கிளாஸ். ஸோ ஒரே கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட் சேம் நேமில் இருக்கும், ஆனால் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே போல் மெத்தட்ஸ் வித் சேம் நேம் சேம் பேராமீட்டர் ஆனால் டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கும்,
ஆனால் அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே ஒரே நேம்லேயும் இருக்கும், ஒரே பேராமீட்டர்லேயும் இருக்கும். ஸோ இப்படி நம்ம இதை 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ இதுதான் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் வெவ்வேறு ரூபத்தில் இருக்குது. ஒன்றில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, இன்னொரு ரூபத்தில் அதுக்கு பேராமீட்டர்ஸ் வேறையாக இருக்குது. ஸோ இதை தான் ஒரு பாலிமார்ஃபிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலிமார்ஃபிக் கேரக்டர்னால் என்ன? ஒரு எலமெண்ட் வெவ்வேறு இடத்துல இருக்கிறது, ஸோ வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கிறது. இப்போது ஒரு சாதாரண தண்ணியை எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆவியாகவும் இருக்கலாம், அல்லது கட்டியாகவும் இருக்கலாம், அதாவது ஐஸ் கட்டியாக, அல்லது ஒரு லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கலாம். அதே போல் தான் பாலிமார்ஃபிசமும். இப்போது இதை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம். நம்ம ஏற்கனவே பாலிமார்ஃபிசம்க்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம், ஆனால் அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போது இந்த கிளாஸில் அதுக்கு நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறேன். இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் நம்ம பார்த்துருக்குறோம், மெத்தட் ஓவர் ரைடிங் பார்த்துருக்குறோம். ஸோ இதுதான் பாலிமார்ஃபிசமே. இப்போ மெத்தட் ஓவர்லோடிங்கை ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம் அல்லது ஏர்லி பைண்டிங் அல்லது ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்ற பேரில் வழங்குகிறோம். அதே போல் ரன் டைம் பாலிமார்ஃபிசம், அதாவது டைனமிக் பாலிமார்ஃபிசமை லேட் பைண்டிங் ஆர் டைனமிக் பைண்டிங் அப்படின்ற பேரில் வழங்கி வர்றோம். ஸோ இதுதான் 2 டைப்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம ஆக்சுவலாக ஏற்கனவே பாலிமார்ஃபிசம்க்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம க்ளீனாக பார்த்துட்டோம். ஸோ அதையே ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம், அதில் எப்படி பாலிமார்ஃபிக் நேச்சர் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்கில் ஏன் பாலிமார்ஃபிக் நேச்சர் இருக்குது, மெத்தட் ஓவர் ரைடிங்கில் என்ன பாலிமார்ஃபிக் நேச்சர் இருக்குது, ஸோ இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு எடுத்துட்டா மெத்தட் நேம் சேமாக இருக்கும், ஆனால் சிக்னேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்னேச்சர்னால் என்ன? அதில் பாஸ் பண்ணுற பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு எடுத்துட்டா மெத்தட் நேம் சேமாக இருக்கும், அதே போல் அதில் பாஸ் பண்ணுற பேராமீட்டரும் சேமாக இருக்கும். ஸோ இதுதான் சிக்னேச்சர்ன்றப்ப நம்ம நார்மலாக ரெஃபர் பண்ணுறது இந்த பேராமீட்டர் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை பார்க்கலாம், மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன? கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னா மெத்தட் நேம் சேமாக இருக்கும், ஆனால் அதில் பாஸ் பண்ணியிருக்கிற அந்த பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், சம், அதில் பாஸ் பண்ணியிருக்கிற பேராமீட்டர் 2. அடுத்த மெத்தட் பார்க்கலாம், சம், அதில் பாஸ் பண்ணியிருக்கிற பேராமீட்டரும் 3. ஸோ ரெண்டும் வேரி ஆகுது, ஒரே நேமாக இருந்தாலும் அதில் உள்ள சிக்னேச்சர், அதாவது அந்த பேராமீட்டர்ஸ் வேரி ஆகுது. ஒன்றில் ஏபி மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இன்னொன்றில் ஏபிசி ரெண்டுமே பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மெத்தட் ஓவர்லோடிங் ஆர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்ற பேரில் நம்ம வழங்கி வர்றோம். ஸோ ஓவர்லோடிங் இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தடில் A, B இந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். அது 2யும் ஆட் பண்ணி நான் இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணுறப்போ அதோடைய வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன். அதற்கப்புறம் செகண்ட் மெத்தடில் ABC, ஸோ அதற்கான வேல்யூவை பாஸ் பண்ணுறேன் மெயின் மெத்தடில். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா 25,992 நமக்கு எக்ஸாம்பிள் வருது. அடுத்து நம்ம பார்க்குறப்போ ஓவர் ரைடிங். இது ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், 2க்குமே ஒரு மெத்தட் நேம் சேமாக இருக்குது, பேராமீட்டர்ஸ் 2க்குமே நம்ம பாஸ் பண்ணல. அதற்கப்புறமா அந்த மெயின் மெத்தடில் நம்ம கால் பண்ணோடனே கரெக்டாக நம்ம எந்த மெத்தட் கால் பண்ணுறோமோ அது இன்வோக் ஆகுது. பேரண்ட் மெத்தட் கால் பண்ணுறதுனா பேரண்ட் கிளாஸ் இஸ் இன்வோக், சைல்டு மெத்தட் கால் பண்ணுறதுனா சைல்டு கிளாஸ் இஸ் இன்வோக், நமக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடச்சிருது. ஸோ இதுதான் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்று சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு மெத்தட், சைல்டு கிளாஸ்க்கு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸ் தான் மெயின் மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த மெயின் கிளாஸில், அதாவது அந்த மெயின் மெத்தடில் நான் பேரண்ட் கிளாஸுக்கும் சைல்டு கிளாஸுக்கும் உள்ள அந்த மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நான் க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக பேரண்ட் கிளாஸில் உள்ள மெத்தடையும் சைல்டு கிளாஸில் உள்ள மெத்தடையும் நான் இன்வோக் பண்ணுறேன். இப்படி இன்வோக் பண்ணுறதன் மூலமாக அந்த பேரண்ட் கிளாஸ் இஸ் இன்வோக்டு, சைல்டு கிளாஸ் இஸ் இன்வோக்டு அப்படி நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த கான்செப்டை. ஸோ
இதுதான் ரன் டைம் பாலிமார்ஃபிசம்க்கான பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள். இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு இஸ் ஏ ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ சைல்ட் கிளாஸ் இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் parent கிளாஸ். ஸோ அதனால தான் சைல்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் parent கிளாஸ். இதில் எப்போவுமே மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு எடுத்துட்டாலே கண்டிப்பாக இந்த ஈஸிய ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்கில் தான் இந்த ரன் டைம் பாலிமார்ஃபிசம் எக்ஸிபிட் ஆகும். ஓவர்லோடிங், அதாவது மெத்தட் ஓவர்லோடிங், அதில் தான் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நான் பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், சைல்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ஓவர் ரைட் மெத்தடை நான் கால் பண்ணுறேன். நான் என்ன தான் ஓவர் ரைட் மெத்தடை இன்வோக் பண்ணாலும் இந்த கோட் கன்ஃபியூஸ் ஆகிறது கிடையாது. என்ன தான் பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ் ரெண்டுக்குமே ஒரே நேமில் மெத்தட் இருந்தாலும் இந்த கோடு கன்ஃபியூஸ் ஆகிறது கிடையாது. ஏன்னா பேரண்ட் கிளாஸ்க்கும் சைல்ட் கிளாஸ்க்கும் தனித்தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நான் அந்த ஓவர் ரைட் மெத்தடை இன்வோக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் நமக்கு கிடைக்கிது. ஸோ நாம் பேரண்ட் கிளாஸ்னால் என்ன, சைல்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்றத பற்றினா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இந்த கிளாஸில் பாலிமார்ஃபிசம் பற்றி, கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நன்றி.